டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்பு போராட்ட குழுவை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். இங்க நம்ம குரல் அரசாங்கத்தை போய் சேரணும், நம்ம எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு போய் சேரணும். ரெண்டு அரசாங்கமும் சரிண்ணா, இங்க இருக்கிற அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கத்துக்கு போய் சேரணும். ஓஹோ, இந்த மக்கள் விட மாட்டாங்கப்பா, அவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டாங்கப்பா. இதுக்கு பல தீர்வுகள் இருக்கிறது. அதாவது முதல்ல ரெண்டு பேரும் எப்படி ஏமாத்துறாங்க, மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி. இப்ப திமுக அரசு எப்படி உங்களை ஏமாத்துறாங்கன்னு பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது 2021 செப்டம்பர் மாதம். அப்பதான் இத பத்தி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கிறது, புவியியல் ஆராய்ச்சி மையம். இந்த பகுதியில டங்ஸ்டன் இருக்கிறது என்று தமிழக அரசுக்கு ஒரு தகவல் அனுப்புறாங்க. 2021 செப்டம்பர் மாதம். அப்போ இது போன்ற சுரங்கத்திற்கு ஏலம் விடுவத அதிகாரம் மாநில அரசுக்கு அப்ப இருந்தது. தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருந்தது, ஏலம் விடுறதுக்கு அதிகாரம் இருந்தது. அப்போயும் தமிழ்நாடு அரசு அமைதியா தான் இருந்தது, அதை பத்தி கண்டுக்கல. அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன, சரி இதில் எப்படியாவது ஏலம் விட்டுட்டு காசு சம்பாதிச்சிடலாம், அப்படியே அமைதியா விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் 2023 ஆகஸ்ட் மாதம் தான் ஒரு சட்ட திருத்தம் வந்தது மத்தியில. என்னன்னா, எங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயாவது ஏலம் விடணும், அது மத்திய அரசு தான் செய்யணும், மாநில அரசு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு 2023 அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசிலிருந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அப்பயும் அரிட்டா பட்டியோ டங்ஸ்டன் பத்தி எல்லாம் பேசுற அந்த கடிதத்துல, அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும், மத்திய அரசு எங்க அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. தவிர இங்க இந்த டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கத்தை நிறுத்துங்க லெட்டர் எல்லாம் யாரும் போடல, தமிழ்நாட்டு அரசு போடல, லெட்டர் போடல.